பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் அல்லவா? அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற தோல்விகள், இன்னல்கள், துன்பங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள் ஆகிய இவைகளினூடாக பயணிக்க நேரிடும் போது நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் நம்மை தளர்வடைய செய்கிறது. அன்பரே, நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலுமே நம்முடைய காலங்கள் இன்பங்களை மட்டுமே உள்ளடக்கியது அல்லவே. சில நேரங்களில் துன்பங்கள் வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறாரே. நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிற நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் கூட இந்த துன்பங்களை கடந்து செல்லும்படியாகவும், இந்த துன்பங்களினால் நீதிமான்களுக்கு தோல்வியை தருகிறதற்கு அல்ல, மாறாக சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்தி உங்கள் தலையிலே கிரீடத்தை பூக்கச் செய்ய வல்லவர் ஒருவர் உண்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம், எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவித்து நம்மை தூக்கி நிறுத்துகிறதற்கு அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவர் எல்லா தீங்குக்கும் உங்களையும் உங்கள் ஆத்துமாவையும் விலக்கி காப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நீர் விடுவிக்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, நீதிமான்களாய் வாழ்ந்து உமக்கு பிரியமானவைகளை செய்து ஆனாலும் துன்பத்தினூடாக கடந்து செல்லுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எப்படியாகிலும் என்னை விடுவிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமாய் உம்முடைய நாமத்தினாலே கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, தகப்பனே, அநேகமான துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவைகளிலிருந்து விடுவிக்கிறவர் என்பதை இந்நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்ருவுக்கு வெட்கத்தை உடுத்தி உம்முடைய பிள்ளைகளுடைய தலையிலே கர்த்தர் கிரீடத்தை பூக்கச் செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.